ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் ஒரு பொண்ணு வேலைக்காக இன்டர்வியூ முடிச்சுட்டு ரிட்டன் வர்ற வழியில் அந்த பொண்ணுக்கு நடந்த அமானுஷ்யமான திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான வீடியோவாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அந்த பேய்கிட்டேருந்து அந்த பொண்ணு எப்படி தான் தப்பிச்சாங்க அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதியோட நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் இயர் முடியுதுங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அன்னைக்கு நான் எல்லாரு கூடயும் பேச போகிறேன் லைவ்ல. வந்து நீங்கள் யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியும் அந்த லைவ்ல தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். கூடவே நிறைய பேர் நிறைய வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன ஊர் அப்படின்றதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க அடிக்கடி. ஸோ அதுக்கான பதிலும் நான் வர 9ஆம் தேதி லைவ்ல வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாரும் தவறாமல் பாருங்கள். ரொம்பவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த லைவ்ல என்னோட பேசலாம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கான வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிவேதா. நிவேதா அப்படின்றவங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. நிவேதா படித்த அந்த படிப்புக்கான வேலை எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சி எங்கெங்கேயோ அவங்களும் இன்டர்வியூ போயிருக்காங்க. நிறைய இடங்களுக்கு இன்டர்வியூ போனவங்களுக்கு ஒரு டைமு இவங்களோட ஊருக்கு பக்கத்துலேயே உள்ள திருச்சியிலேருந்து ஒரு கம்பெனியில் இவங்களுக்கு வேலை இருக்குது, வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கால் ஒன்று வருது. அதுவும் இவங்களோட ஃப்ரெண்டு மூலியமாக தான் அங்கே வருது. அவங்களும் சரி ஓகே நம்ம இன்றைக்கி போயிட்டு திருச்சியில் அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வந்தாலும் இந்த வேலையாவது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட தான் இந்த நிவேதா அப்படின்றவங்க அவங்களோட வீட்டில் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த நிவேதா அவங்களோட ஊர்லேருந்து கிளம்பி பெரம்பலூர் போகணுங்க. பெரம்பலூர்லேருந்து மீண்டும் இவங்க திருச்சியை நோக்கி போகணும். சரி ஓகே நீ திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துரு, அதுக்கப்புறம் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களும் கரெக்டாக இவங்க பஸ்ஸிலேருந்து பெரம்பலூர் போகிறாங்க. பெரம்பலூர்லேருந்து திருச்சி போகிறாங்க. அங்கே போயிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டும் வராங்கங்க. வந்தவங்க அவங்களோட இன்டர்வியூ நடக்கிற அந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த நிவேதா அப்படின்றவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் வெளியே வரும்போது மணி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நிவேதா அப்படின்றவங்க அந்த கம்பெனியை விட்டு வெளியே வராங்க. ஆனால் இவங்களோட ஃப்ரெண்ட் அங்கே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திருச்சியை சேர்ந்தவங்க தான். அவங்களோட இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இன்டர்வியூ என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே நிவேதாவை நிறுத்தி வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்கங்க. வரும்போது மணி 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு அப்புறம் இந்த நிவேதா அப்படின்றவங்க நம்ம இப்போ கிளம்புனா கூட நம்மளோட கடைசி பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க வராங்க. அதே மாதிரி தான் நிவேதா அப்படின்றவங்க 8 மணிக்கெல்லாம் கரெக்டாக திருச்சி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறாங்க. பெரம்பலூர் வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த நிவேதாவோட ஊர் பஸ் வந்து வர டைமை மீறி அதுக்கப்புறமும் டைம் ஓடிட்டே இருக்குங்க. ஆனால் பஸ்ஸு வரவே இல்லை. என்னடா இது இன்னுமே பஸ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட தான் இந்த நிவேதா அப்படின்றவங்க பக்கத்தில் உள்ள கடைகள் எல்லாம் கேட்குறாங்க. எங்கள் ஊர் பஸ் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஊர் பேரை கேட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பஸ் ஆல்ரெடி போயிடுச்சுமா, இன்னைக்கு வந்து 2 பஸ் போக வேண்டிய இடத்துல ஒரே பஸ் தான் போச்சு, அதுவும் ஏதோ ரிப்பேர் அப்படின்ற காரணத்தினால முன்னாடியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கடைக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த நிவேதாவுக்கு இன்னுமே பகீர்னு ஆயிடுச்சுங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிவேதா டார்கெட் வச்சு வந்தாங்க இல்லையா, அந்த பஸ்ஸுக்கு அப்புறம் கூட ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு பஸ் இருக்குது, அந்த பஸ் தான் ரிப்பேரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது நம்ம இந்த 2வது பஸ்ஸுக்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி தானே நம்ம வந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரே மன வருத்தத்தோட இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆறுதலான ஒரு விஷயம் தென்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஊருக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு பஸ் வருங்க. அந்த பஸ் வந்துட்டு வேற ஒரு ரூட்ல போகும். ஆனால் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திடும், நிவேதாவோட ஊருக்குள்ள வராது. சரி ஓகே இந்த பஸ்ஸில் போனோம் அப்படின்னா 3 கிலோமீட்டர் தானே, நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோட அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. என்னடா பண்றது, மணி 9 மணி ஆகுது, 9:30 ஆகுது, 9:45 தான் அந்த பஸ்ஸை எடுக்கிறாங்க. இப்படியே அந்த 9:45 பஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் ஏறி அப்படியே இந்த நிவேதாவும் அந்த 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள அந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க. மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு.
10 மணி ஆயிடுச்சே, என்னடா பண்றது, யாரடா கூப்பிடுறதுன்னு இந்த நிவேதாவுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஆல்ரெடி இவங்க வந்துட்டு ஸ்கூல் படிச்சாங்க இல்லையா, அந்த காலகட்டத்திலேயே அந்த 3 கிலோமீட்டர்ல வந்து பஸ் இறங்கி ஃப்ரெண்ட்ஸோட நடந்து வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு. கூடவே அதே போல் இவங்களோட அம்மாவோட வந்தாலும் சரிங்க, பஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3 கிலோமீட்டர்லேருந்து நடந்து வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்களாம் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம இது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம அப்படியே மெதுவாக நடந்து கூட போயிடலாம். முன்னாடி எதிர்த்தபடி நம்ம யாரையாவது நம்ம ஊர்க்காரங்களையோ இல்லை அப்பாவையோ வர சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த பொண்ணு மெதுவாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக நடந்தபடியே அப்படியே இந்த நிவேதா அப்படின்றவங்க ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்தவங்க முதல்ல அவங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அப்பா வாங்கப்பா, நான் இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கேன், நம்ம ஊர் பஸ்ஸை விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவோ, இல்லம்மா நான் வர முடியாது, நான் வேலை விஷயமா வெளியூர் வந்திருக்கேம்மா, என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட, இதை முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இல்லப்பா இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு, நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த நிவேதா அப்படின்றவங்களுக்கு நடந்து போறது பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த இவங்களோட ஊருக்கும் இப்போ அவங்க பஸ் இறங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த இடைப்பட்ட 3 கிலோமீட்டர்ல 2 சுடுகாடு இருக்கு. இந்த 2 சுடுகாட்டை பற்றியும் இந்த நிவேதா அப்படின்றவங்க ஸ்கூல் படிக்கும் போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அந்த பேய் கதைகள் எல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால ஆட்டோமேட்டிக்காக இந்த பொண்ணுக்கு என்னடா இப்படி நம்ம வந்து தனியாக மாட்டிக்கிட்டோமே, தனியாக நடந்து போக வேற செய்யணுமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு குழப்பத்தோட பயத்தோடைய மெதுவாக அந்த இடத்துல இருந்து நடைய கட்டுறாங்க. அப்படியே நடந்து வந்தவங்க கரெக்டாக இந்த சுடுகாட்டுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் சுடுகாடு 2 சுடுகாடு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் இவங்க பஸ்ஸை இறங்கி விட்டு வந்த இடத்துல 1 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சுடுகாடு இருக்குங்க. அந்த சுடுகாடு பக்கமா நெருங்கி வந்துட்டாங்க. அப்படியே அவ்வளவு தூரம் வரும்போது கூட அவ்வளவு பயம் இல்லைங்க. அந்த சுடுகாடை கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறமா தான், அந்த லைட் வெளிச்சத்துல அந்த சுடுகாடு சுத்தி காம்பவுண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த நிவேதா அப்படின்றவங்களுக்கு மனசுக்குள்ளேயும் சரிங்க, ஆட்டோமேட்டிக்கா கை காலும் சரி நடுங்கவே ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது இப்படி நடக்குதே, என்னடா நம்ம பண்றது அப்படின்னு குழப்பத்தோட பயத்தோட அப்படியே நடுக்கத்தோடைய அந்த சுடுகாட்டு பக்கமா நெருங்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த நிவேதா அப்படின்றவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க தீர்க்கமா. கண்ணை இறுக்கி மூடிட்டு நம்ம இந்த சுடுகாட்டை தாண்டி ஓடுனதுக்கு அப்புறமா தான் கண்ணை திறக்கணும் அப்படின்னு ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. சரி அதே மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க. நின்னவங்க அந்த பேகு, அதுக்கப்புறம் இவங்களோட அந்த ஃபைல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா இறுக்கமா அந்த பேக்குள்ள வச்சுட்டு நல்லா அந்த பேக்கை இருக்க பிடிச்சவங்க தாங்க கண்ணை நல்லா இறுக்கி மூடிட்டு அப்படியே வேகமா ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சுடுகாட்டை தாண்டி ஓடிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அப்படியே கண்ணை இறுக்கி மூடினவங்க நேர் ஒரே ரோடு தாங்க, தார் ரோடு பக்கத்திலே சுடுகாடு, தார் ரோடுக்கு பக்கத்திலே அப்படியே ஓட்டம் எடுத்தவங்க அந்த சுடுகாட்டை தாண்டிட்டாங்க. அந்த சுடுகாட்டை தாண்டிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்த்துருக்காங்க. அப்பாடா சுடுகாட்டை தாண்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 கண்ணையும் திறந்து பார்த்துட்டாங்க. திறந்தவங்களுக்கு இன்னும் ஒரு கியூரியாசிட்டி, ஆர்வம்னு கூட சொல்லலாங்க. அந்த ஆர்வத்தின் காரணமா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படி அந்த சுடுகாட்டுல என்னதான் இருக்கு, நம்ம ஆல்ரெடி அந்த சுடுகாட்டை தாண்டிட்டோம்ல, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இதுக்கப்புறம் நம்ம திரும்பி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தின் காரணமா அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த லைட் ஒன்று எரியுதுன்னு சொன்ன இல்லையா, அந்த காம்பவுண்டு ஃபுல்லா சுத்தி எல்லாம் தெரியுதுன்னு சொன்ன இல்லையா, அந்த லைட் வெளிச்சத்துல அந்த சுடுகாட்டை ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. அந்த எரிமேடைன்னு சொல்லுவாங்களா, அந்த இடமும் நல்லாவே இந்த பொண்ணுக்கு அந்த வெளிச்சத்துல தெரியுது. சுத்தி ஃபுல்லா பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை, இதுக்கா நம்ம இவ்வளவு பயந்தோம், இதுக்கு போய் இப்படி பயந்துட்டோமே அப்படின்னு இவங்களே அப்படியே மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு மெதுவா மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணும் இவங்க. அப்படியே மெதுவா நடந்து வந்தவங்க இவங்க கையில போனும் இருக்குங்க. போன் அப்படியே ஒரு பாட்டு ஆன் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டே மெதுவா நடந்து வராங்க. அந்த ரோட்ல யாருமே வர கிடையாது, ஃபுல்லா இருட்டான ஒரு இடம் தான். இவங்க போற ரோட்ல வந்துட்டு அங்கங்கதான் வீடு இருக்கு, தொடர்ச்சியா வீடே கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வழியா அந்த இடத்தையும் தாண்டிட்டாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டின பிறகு ஊர் இருக்குங்க, ஃபுல்லா நெருக்கமா வீடுகள். அந்த ஊர் கொஞ்சம் பெரிய ஊர் தான். அதுக்கப்புறம் அந்த ஊரையும் தாண்டி மீண்டும் 1 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அப்படியே பாட்டு கேட்டபடி நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த 1 கிலோமீட்டர்ல தான் இந்த நிவேதா அப்படின்றவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. அப்பாடா 2 கிலோமீட்டரும் நடந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 1 கிலோமீட்டர் தான், அதுவும் நம்மளோட ஊருக்கு போற அந்த வழி தானே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ஸ்கூல் படிச்சதும் சரிங்க, இவங்க காலேஜ் படிச்சதும் சரி, அந்த ரூட்ல தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள்ல கூட அந்த பாதையில இவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு அந்த 1 கிலோமீட்டரும் பெருசா இவங்களுக்கு பயம் எதுவும் இல்லைங்க. எப்படியாவது இதை கடந்து போயிடலாம், கொஞ்சம் தூரம் நடந்தா நம்மளோட ஊர் வந்துட போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அப்படியே மெதுவா நடந்து வராங்க. அவங்களும் அந்த ஊரையும் தாண்டி வந்துட்டாங்க.
இடையில ஒரு ஊர் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஊரை தாண்டி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா வயல்வெளிகள், இந்த தோப்புகள் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. வாழைத்தோப்பு, அதுக்கப்புறம் கொய்யாத்தோப்பு, அதுக்கப்புறம் இந்த நெல் வயல்கள் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இடையில அங்க சின்ன சின்னதா ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல் வயல்கள் எல்லாம் அந்த அறுவடை செய்யற அந்த காலகட்டத்துல அவங்க அந்த ரூம்ல வந்து தங்கியிருப்பாங்க நைட்ல. அதனாலதான் அங்க அந்த வீடுங்கள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இது அந்த பொண்ணுக்கும் தெரியும், நிவேதாவுக்கும் தெரியும். அதனாலே ஒரு தைரியத்தோட எப்படியும் அந்த வீட்டுல யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா கூட ஆள் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மெதுவா அப்படியே நம்பிக்கையோட நடந்து வர்றாங்க. நல்லாவே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஒரு கொய்யா தோப்பு ஒண்ணு அந்த சைட்ல இருக்கு. இவங்க மெயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு தார் ரோடு தான். அந்த ரோட்டுக்கு பக்கத்துலயே கொஞ்சம் தூரத்திலேயே கொய்யா தோப்பு ஒண்ணு இருக்கு. அந்த தோப்புக்குள்ள இருந்து அப்படியே சலசலன்னு ஒரு சத்தம். இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே உழுக்குனா எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரி கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டதும் இந்த நிவேதா அப்படின்றவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. திடீர்னு அப்படியே சலசலன்னு சவுண்டு கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? தனியா ஒரு ரோட்ல நாம மட்டும் நடந்து போறோம், திடீர்னு ஏதாவது சத்தம் கேட்டா கூட நமக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கோம் இல்லையா? அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஃபீல் ஆயிருக்கு, நிவேதா அப்படின்றவங்களுக்கும். சரி என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த சத்தம் அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. அது ஒரு பெரிய கொய்யாத்தோப்பு. அந்த கொய்யாத்தோப்புல இந்த சாலை ஓரமா, அந்த ரோட் ஓரமா உள்ள 2 மரங்கள் மட்டும் அப்படியே பயங்கரமா அப்படியே ஒரு ஆள் அதுல நின்று உழுக்குனா எப்படி ஒரு மாதிரி ஆடும் இல்லையா, சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. யாராவது ஆளுங்க தான் இந்த மாதிரி பண்றாங்களோ, நைட் டைம்ல இந்த கொய்யா பழம்லாம் ஆட்டையை போடுறதுக்கு வருவாங்களா, திருடுறதுக்கு வருவாங்களா, அந்த மாதிரி யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் அப்படியே நின்ன இடத்துல இருந்து ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வச்சு அதுக்கப்புறமா இந்த பொண்ணு தான் கையில செல்லு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த செல்ல டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அந்த மரத்துல யாருமே கிடையாது. ஃபுல்லா நமக்கு தான் எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கமா நெருங்கி போய் கூட அந்த டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த டார்ச் அடிச்சாங்க இல்லையா, அந்த நேரத்துல அந்த மரங்கள் அப்படியே ஆடுறதும் நின்றுச்சு. இந்த மரமும் நம்ம அப்படியே டார்ச் அடிச்சதும் அப்படியே ஆடுறது நிறுத்திச்சு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்குள்ளேயே ஒரு சின்ன குழப்பம், ஒரு சின்ன பயம் கூட வச்சுக்கலாம். அந்த பயத்தோட மீண்டும் அப்படியே அவங்க அந்த டார்ச் அடிச்சு சுத்தி பார்த்துட்டு எந்த மரத்துலயும் எந்த சவுண்டும் வரல. அதுக்கப்புறமா இவங்களும் சுத்தி டார்ச் அடிச்சு பாக்குறாங்க, யாருமே வரல. சரி ஓகே, நமக்கு தான் அந்த மாதிரி கேட்டிருக்குமா, இல்ல பயத்துல வந்ததுனால அப்படி இருக்குமா, காத்தடிச்சு கூட இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு அவங்களே ஏதேதோ காரணம் சொல்லி அப்படியே சமாதானம் பண்ணிட்டு மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க மீண்டும் இவங்களோட ஊரை நோக்கி. அந்த நேரத்திலயும் ஃபுல் இருட்டா இருக்குங்க. அப்போ அந்த சின்ன நிலா வெளிச்சம் மட்டும்தான் இவங்களுக்கு துணையா கூட வந்துட்டு இருக்கு. அப்படியே இவங்க மொபைல்ல தான் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால மறுபடியும் பாட்டை ஆன் பண்ணிட்டு இவங்க பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு 10 அடி நடந்திருப்பாங்கங்க. அதுக்கப்புறமா இந்த நிவேதா அப்படின்றவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சவுண்ட் ஒன்று கேக்குது. அப்படியே ஒரு ஆண் வந்துட்டு அப்படியே அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட இந்த நிவேதா அப்படின்றவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, யாரா அந்த நேரத்துல வந்து அழுகு போறாங்க, நமக்கு தான் அந்த மாதிரி கேட்டுக்கும், அதுவும் அந்த பாட்டு வேற நம்ம கேட்டுருக்கலாம், அந்த பாட்டுல கூட ஏதாவது சத்தம் வந்திருக்கலாம் அப்படின்னு மறுபடியும் இவங்க திரும்பி கூட பார்க்கலங்க. அப்படியே மீண்டும் இவங்களோட ஊரை நோக்கி நடை கட்டுறாங்க. மெதுவா கொஞ்சம் தூரம் மீண்டும் ஒரு 10 அடி நடந்து போயிட்டாங்க. நடந்து போனதுக்கு அப்புறம் அதே சவுண்டு இவங்களுக்கு இன்னும் பயங்கரமா சவுண்டா கேக்குது. அந்த சத்தம் அப்படியே இந்த நிவேதா அப்படின்றவங்களோட காதையே அப்படியே அந்த காதை கிழிச்சிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருக்குங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான சவுண்டா கேட்டிருக்கு. என்னடா இப்படி ஒரு சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த காதை பிடிச்சிக்கிட்டே டார்ச் ஆன் பண்றாங்க. அவங்களோட மொபைல்ல ஆன் பண்ணிட்டு மெதுவா திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த நிவேதா அப்படின்றவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நடு ரோட்லயே அவங்க அப்படியே அந்த மொபைலு பேக் எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த பொண்ணு அப்படியே மெதுவா திரும்பி பார்க்குற அந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே கருப்பான ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உருவம் வந்து நிற்குது. அந்த மனுஷனோட உருவத்துல அந்த கண்ணு மட்டும் அப்படியே இந்த நாய்ங்களுக்கு பூனைங்களுக்குலாம் நைட்ல அப்படியே டார்ச் அடிச்சா அந்த கண்ணு ஒரு மாதிரி அப்படியே பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்திருக்குங்க. அந்த கண்ணை தவிர மற்ற இடம் ஃபுல்லாவே அப்படியே கருப்பா இருக்கு. அதுவும் ஒரு புகை மாதிரியும் சொல்ல முடியாது, அலாலையா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மங்கலான ஒரு உருவம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கருப்பான உருவம். அந்த உருவத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு பயத்துல கையில வச்சிருந்த எல்லா பொருளையும் அந்த தோல்ல மாட்டி அந்த பேக் உள்பட எல்லாமே கீழே விழுந்துருச்சுங்க. விழுந்த வேகத்துல இந்த பொண்ணும் அப்படியே ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிவேதா அப்படின்றவங்க கத்திக்கிட்டே ஓடுறாங்க. சுத்தி யாராவது நமக்கு ஹெல்ப்க்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா தான் இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை இங்க வேலை செய்யறவங்களோ இல்ல இந்த வயல்வெளிகள்ல காவலுக்கு நிக்கிறவங்களோ யாராவதா இருக்குமோ, நமக்கு தான் அந்த மாதிரி தோணி இருக்குமோன்னு கொஞ்ச தூரம் அப்படியே ஓடி போயிட்டு நின்று மெதுவா இவங்களோட மனசை சமாதானம் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நிவேதா அப்படின்றவங்க இன்னுமே மிரண்டே போயிட்டாங்கங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அங்க இவங்க பார்த்த அந்த உருவமானது அங்க இல்லவே இல்லை. அந்த உருவத்துல இருந்து ஒரு 2 அடி பின்னாடி தள்ளி ஒரே ஒரு ஆள் வந்து, ஒரு 50 வயது உள்ள ஒரு ஆள் வந்து அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆளை பார்த்ததும் இவங்களுக்கு இன்னுமே பயம் அதிகமாயிடுச்சுங்க. கை காலெல்லாம் நடுக்கமே எடுத்துருச்சு. என்னடா இது, இப்பதான் அங்க ஒரு உருவம், ஒரு பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தோமே, கூடவே ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு, அந்த உருவத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு குழப்பத்தோட கை கால் நடுக்கம் தான் அதிகமாயிருக்கு, பயம் தான் அதிகமாயிருக்கு. இந்த ஆளாவது ஆளா இல்லை இவனும் பேய் தானா அப்படின்னு ஒரு பயத்தோட அப்படியே சந்தேகத்தோட மெதுவா அவங்களோட போனு, அந்த பேகு எல்லாமே அங்கேயே போட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதையும் எடுக்கணும். அதனால மெதுவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட காலை நகர்த்தி வச்சு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த பேகு போன் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு கணீர் குரல், ஏமா யாருமா நீ இந்த நேரத்துக்கு வர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட அந்த குரலை கேட்டுட்டு இந்த நிவேதா அப்படின்னு நடுங்கிட்டாங்க. திடீர்னு யாராவது பேசினா எப்படி இருக்கும்? ஃபுல் இருட்டான இடம், நாம மட்டும்தான் தனிமையில இருக்கும், திடீர்னு ஏதாவது சவுண்டு கேட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் அவங்களுக்கும் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு, இல்லைங்க நான் இந்த பக்கத்து ஊரை சேர்ந்த பொண்ணு தான், அந்த மாதிரி நான் வேலை விஷயமா இன்டர்வியூ போயிருந்தேன், போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனாலதான் இப்ப நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல ஏமா தனியா நடந்து போற, யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அப்படியே மெதுவா இந்த நிவேதா கூடவே அந்த ஆளும் நடக்க ஆரம்பிக்கிறார். நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த ஆள் வந்துட்டே இருக்காருங்க. இந்த நிவேதாவுக்கும் ஒண்ணுமே புரியல, எங்கடா நம்ம பின்னாடி இந்த ஆள் வந்துட்டு இருக்கான், என்ன ஊருன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாருங்க, என்ன ஊருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ போமாதோ, அந்த கொட்டாய் தான் என்னோட வீடு, நான் அங்கதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கை காட்டுறாங்க. அது அவங்க இந்த நிவேதா போற அந்த பாதையில உள்ள ஒரு வீடு தாங்க, சின்னதா ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை வந்து காட்டுக்குள்ள இருக்கிறதுனால கொட்டாயின்னு கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த இடத்த கை காட்டுனதும் சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் மனசு அப்படியே சமாதானம் பண்ணிட்டு, நம்ம கூட யாரோ ஆள் இருக்காங்க, நம்ம தைரியமா போகலாம், இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தைரியத்தோட அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளும் நிவேதாவும் அப்படியே பேசிக்கிட்டே வராங்கங்க. நிவேதா அப்படின்றவங்களோட அந்த ஊருக்கு போற வழியில ஃபுல்லா அந்த நெல் வயல்கள்லாம் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த இடத்துக்கு நடுவுல ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவில் வந்துட்டு ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில சின்ன சின்ன சிலைகள்லாம் நிறைய இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிலைங்க, அதுதான் அந்த கோவிலோட அம்மன். அந்த அம்மன் கோவில் பக்கமா நெருங்கி வந்துட்டாங்க. அப்படியே மெதுவா அந்த அம்மன் கோவில் பக்கமா வந்ததுக்கு அப்புறம் இந்த நிவேதாவுக்கு இன்னுமே கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. சரி ஓகே, நம்மளோட அம்மன் கோவில் தான், இந்த கோவில சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனா கூட எந்த பிரச்சனையும் வராது, நம்ம கூட இன்னும் ஒரு ஆளும் வராரு, அவரும் நாமளும் போய் சாமி கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வரீங்களா, அங்க போய் சாமி கும்பிட்டுலாம், அங்க பாருங்க அந்த சாமி கோவில் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ போமா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆளு நிவேதா நடந்து போற அந்த வேகத்துல இருந்து சரிக்கு சமமா தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கோவிலை காட்டி வாங்க போலான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஆள் வந்து நிவேதாவோட நடையில இருந்து ஒரு 2 அடி பின்னாடி தள்ளி நடக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். ஏங்க இவ்வளவு நேரம் நல்லா தான் நடந்து வந்திருந்தீங்க, ஏன் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பவும் அந்த ஆள் வந்துட்டு, இல்லம்மா எனக்கு கால் வலிக்குது, நீ வேணா முன்னாடி நடந்து போ, நீ தான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், என்னோடது பக்கம் தானே, என்னோட இடம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு அப்படியே நிவேதாவும் அதையும் பெருசுப்படுத்தாம மெதுவா நடந்து போறாங்க. அந்த அம்மன் கோவில் பக்கமா வந்துட்டாங்க. இந்த நிவேதாவுக்கு பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருந்தாரு. அதையும் கோவிலுக்குள்ள போகும்போது அவங்க திரும்பி பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. சரி ஓகே, அவர் வரத்துக்குள்ள நம்ம சாமி கும்பிடலாம், கொஞ்ச தூரம் நமக்கு கொஞ்சம் துணையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு செப்பல் போட்டுட்டு மீண்டும் திரும்பி பார்க்கறாங்க. அந்த இடத்துல அந்த ஆளு வர காணோம். எங்கடா போயிருப்பாரு, ஒருவேளை நம்ம சாமி கும்பிடுற நேரத்துல அவர் கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே மெதுவா பாக்குறாங்க. அந்த அவர் கை கட்டினார் இல்லையா, அந்த வீட்டு பக்கமும் பாக்குறாங்க. அங்கேயும் யாருமே கிடையாது, அந்த வழிபாதையிலும் யாரும் போகவும் கிடையாது. என்னடா இது, ஒரே மர்மமா இருக்கே, ஒரே குழப்பமா இருக்கே, எங்க நம்ம கூட வந்து ஆளை காணாம அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த நிவேதா அப்படின்றவங்க ஒரு பயத்தோட நடையை எடுத்து வைக்கிறாங்க. அந்த கோவில்ல இருந்து ஒரு 10 அடி தள்ளி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த நிவேதாவுக்கு ஒரு குரல், அதே சேம் கணீர் குரல், ஏமா நில்லுமா, என்னை விட்டுட்டு எங்கம்மா நடந்து போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னடா இது, இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு டக்குன்னு நிவேதா திரும்பி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நிவேதாவுக்கு பின்னாடி அந்த ஆள் நிற்கிறாரு.
எங்கெங்க போனீங்க? இப்போதான் நான் சுத்தி சுத்தி பார்த்தேன், எங்கேயுமே ஆளை காணுமே, நீ இப்ப வந்து இப்படி ஷாக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிவேதா அப்படியே ஒரு பயத்துல ஷாக் ஆகி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கதாம்மா நின்றுட்டு இருந்தேன், உனக்கு தாம்மா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா 2 பேரும் நடந்து போறாங்க. அப்பவும் நிவேதா அப்படின்றவங்க அது மனுஷன்தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பேசிட்டு வர்றாங்க. அது யாரு அப்படின்றது கடைசியில ட்விஸ்ட் இருக்குங்க. அப்படியே வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்படியே மெதுவா 2 பேரும் நடந்து போறாங்கங்க. அந்த ஆள் கை காட்டினா அந்த இடமும் வந்துருச்சு. சரி ஓகே, உங்களோட இடம் வந்துருச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவேதா அப்படின்றவங்க அப்படியே டார்ச் அடிச்சுட்டு இந்த பாட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு மீண்டும் அப்படியே அவங்களோட நடைய கட்டுறாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கு அவங்களோட ஊருக்கு. அப்படியே இவங்க நடந்து வந்துட்டு இருந்தா அந்த பாதையில அந்த ஆளும் வந்துட்டு இருந்தா இல்லையா, அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு செகண்ட் தாங்க, அப்படியே நம்ம சொடக்கு போடுற அந்த நொடின்னு சொல்லுவோம்ல, அந்த செகண்டுக்குள்ள அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தோட அந்த ஆள் வந்து அப்படியே பறந்து போனா எப்படி இருக்கும், சர்ன்னு பறந்து போனா காத்துல அப்படியே அடிச்சுட்டு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி போயிட்டு அந்த வீட்டு வரைக்கும் போனது தெரியுது. அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. அப்படியே நிவேதாக்கு வந்த பயத்துக்கு அளவே இல்லைங்க, எல்லையில்லா பயம், அப்படியே பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு பயத்துல அப்படியே மீண்டும் பேக் அப்படியே இறுக்கி பிடிச்சவங்க, செல்ல அப்படியே கையில இறுக்கி பிடிச்சவங்க தாங்க ஓட்டம் எடுத்து நேரம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ஊரை நோக்கி. அப்படியே ஒரு இடத்துல கூட நிக்கவே இல்லைங்க, மூச்சு வாங்குது, அப்பவும் இவங்க நிக்காம ஓடுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த நிவேதாவுக்கு இன்னுமே பயம் தர வகையில ஒரு விஷயம் அங்க இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஊருக்கு பக்கமா வந்துட்டாங்க. ஊர் என்ட்ரன்ஸ்ல ஒரு சுடுகாடு ஒண்ணு இருக்கு. அந்த சுடுகாடை தாண்டி தான் போகணும். ஆல்ரெடி இவங்களுக்கு இன்னொரு சுடுகாடு, ஃபர்ஸ்ட் ஒரு சுடுகாடு இருக்குல்ல, அந்த சுடுகாடை தாண்டும் போதே எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னு தெரியும். ஆனா இடையில இப்போ ஒரு ஆன்மா கிட்ட அப்படியே அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு சுடுகாடு வந்தது, எல்லாமே இவங்களுக்கு அப்படியே உச்சக்கட்ட பயத்துக்கே கொண்டுட்டு போயிருச்சு. இதுக்கப்புறம் என்னடா பண்றது, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இவ்வளோ ரிஸ்கான வேலையில வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்கங்க. யாரை கூப்பிட்டாலும் நமக்கு என்னத்தையும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களே, 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு ஒரே சோகத்தோட அழுகையோட அப்படியே மெதுவா கொஞ்ச தூரம் ஓடி வந்தாங்க இல்லையா, மூச்சு வாங்கிட்டு அப்படியே மெதுவா நடந்து வராங்க, ரொம்பவே டயர்டாகி. அப்படியே டயர்ட்ல மனசு வெறுத்தபடி அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னொரு ஆறுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க இவங்களோட ஊர் என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த சுடுகாட்டு பாதை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்னதா ஒரு வீடு, அங்கங்க ஒரு 200 மீட்டருக்கு ஒரு வீடு, ஒரு 50 மீட்டருக்கு ஒரு வீடு, இந்த மாதிரி இருந்தது. அந்த ஆறுதல்லையே அப்படியே அவங்களோட வீட்டு வெளிச்சம்லாம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்தை வச்சுட்டு அப்படியே மெதுவா மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா இவங்களோட சுடுகாட்டு பக்கமா வந்துட்டாங்க. அந்த சுடுகாட்டோட பாதை தாங்க, சுடுகாடு வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி தான் இருக்கு, ரோட்ல இருந்து ஒரு 200-300 மீட்டர் தாண்டி தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் இவங்களோட அந்த ரோட்டை பார்க்கும்போதே, ரோட்ல இருந்து அந்த சுடுகாட்டு பாதை பிரிகிற அந்த இடத்த பார்க்கும்போது, அது வந்து பாடமாத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடுகாடுன்னு சொல்லுவாங்க, அந்த இடம். ஆல்ரெடி இந்த நிவேதா அப்படின்றவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நிறையவே பேய்கள்லாம் இருக்கும், ஆன்மாக்கள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் அலையும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். இவங்களோட ஊரை சேர்ந்த அவங்க பாட்டியோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ நிறைய பேர் அந்த இடத்துல பேய்கள்லாம் பார்த்து பயந்தது உண்டு. ஆஹா, இந்த இடம் வந்துருச்சே, நம்ம எப்படிடா கடக்கிறது, என்னடா பண்றது அப்படின்னு பயத்திலேயே மெதுவா அப்படியே எட்டு வைக்கிறாங்கங்க. எட்டு வச்சு அந்த பாடமாத்தியையும் அப்படியே அந்த அம்மனை மனசுல நினைச்சபடி அந்த இடத்த கடந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அப்படியே இவங்களோட ஊர் வந்தாச்சுங்க, அதான் சுடுகாடு தாண்டினதும் இவங்களோட ஊர் தான். அப்படியே ஊருக்குள்ள வந்தாச்சு, அங்கங்க கொஞ்சம் வீடுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு அந்த மனசு அப்படியே கொஞ்சமா ஆறுதல் அடைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட வீடு பக்கமா வந்த பிறகு இன்னும் ஒரு பயங்கரமான சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இந்த நிவேதா அப்படின்றவங்க கடந்து வந்தாங்கல்ல பாடமாட்டி, அதுக்கப்புறமா இவங்களோட வீட்டுக்கு பக்கமா நெருங்கி வந்ததுக்கு அப்புறமும் அதே ஆண், அந்த 50 வயசு ஒரு ஆண் பார்த்தாங்க இல்லையா, அதே ஆண் அதே உருவங்க, அந்த உருவம் அப்படியே டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அங்கங்க அப்படியே நிக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இந்த நிவேதாவுக்கு இன்னும் ஒரு பயங்கரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மறையிற அந்த செகண்ட்ல அந்த ஆள் பேசினா எப்படி இருக்கும், அந்த குரல் எப்படி கேட்கும், அதே மாதிரி குரல் மட்டும் கேட்டிருக்கு. என்னடா குரல் கேட்குதுன்னு தான் இவங்க திரும்பி பார்த்துருக்காங்க. திரும்பி பார்க்கும்போது தான் அப்படியே ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை அந்த உருவமானது அப்படியே மறைஞ்சு வரதை பார்த்துருக்காங்க.
என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு அப்படியே ஒரு கத்துனவங்க நேரா அவங்களோட வீட்டு வாசப்படி போய் தாங்க அந்த கத்துனதே நிறுத்திருக்காங்க. அப்பவும் வாசப்படியில போய் நின்றுட்டு இவங்களோட வீட்டுல ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இல்லையா, அம்மாவும் தம்பியும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் கதவை சாத்திட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிவேதாவும் போயிட்டு கதவு தட்டுறாங்க. திடீர்னு வந்து கதவு தட்டினதுனால இவங்க அம்மாவும் பயத்துல கொஞ்ச நேரம் கதவை திறக்கவே இல்லை. கொஞ்சம் லேட்டா தான் இவங்க அம்மாவும் வந்து கதவு திறந்தாங்க. அந்த கடுப்புலயே இந்த பேயை பார்த்தா அந்த பயத்திலையும் அவங்க அம்மாவை பிடிச்சி பயங்கரமா திட்டிருக்காங்க இந்த நிவேதா அப்படின்னா. கதவை தட்டினா சீக்கிரமா திறக்க மாட்டியா, என்னதான் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே மெதுவா வீட்டுக்குள்ள போறாங்க. போனவங்க ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே ஹாலில் ஃபேனை போட்டுட்டு உட்காடுறாங்க. உட்கார்ந்த பிறகு ஏமா இவ்வளோ டயர்டா இருக்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 கிலோமீட்டரும் நடந்து தான் வந்தேன், அதனாலதான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் காலையில சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்குறாங்கங்க. சாப்பிட்டே என்னன்றதெல்லாம் அவங்க அம்மா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் போய் படுத்துட்டாங்க. இந்த நிவேதா அப்படின்றவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே காலையில் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிவேதா அப்படின்றவங்க எந்திரிக்கிறாங்க. இவங்களால எந்திரிக்கவே முடியலங்க. பயங்கரமாக உடம்பு கை கால் வலி, முதுகு வலி ப்ளஸ் இடுப்பு வலி எல்லாமே பயங்கரமாக வலிச்சிருக்கு. என்னடா இது இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்து உட்காடுறாங்க. அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு பயங்கர வலியாக இருக்குமா, என்னன்னு தெரியலமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்து கை வச்சு பார்க்குறாங்க. பயங்கர சூடாக இருந்திருக்கு, அவங்களுக்கு பயங்கர காய்ச்சலாக இருந்திருக்கு. சரி ஓகே, என்னடா இப்படி காய்ச்சலாக இருக்கேன், அப்பா வரத்துக்கு வேற மதியத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து அந்த மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த நிவேதாவும் போட்டுட்டு படுக்கிறாங்க. படுத்து கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே காய்ச்சல் குறையாமலே இருந்திருக்குங்க. ஒரு வழியா 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க இவங்களுக்கு அந்த காய்ச்சல் குறையறதுக்கு. அதுக்கப்புறமா எழுந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு கஞ்செல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களோட அம்மா கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இதை ஏன்டா நீ காலையிலே சொல்லல, காலையிலே சொல்லியிருந்தா உனக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிருக்காங்க. திட்டினதுக்கு அப்புறம் அவங்களோட தம்பியும் ஸ்கூல் போயிட்டாங்க. சரி ஓகே, சாயந்தரமா நம்ம பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துடலாம். அவங்களோட ஊர்லயே ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க. அந்த தொழுகை நேரத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஓதி விடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது, போயிட்டு ஒரு தாயத்து கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படித்தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த நிவேதா அப்படின்றவங்களும் மீண்டும் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா உடம்பு கை கால் வலி, எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. காலெல்லாம் அப்படியே வீங்கின மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, அப்படியே போய் படுக்கும்போது நல்லா தான் இருந்தாங்க. ரிட்டர்ன் போயிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் பள்ளிவாசல் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கினாங்க இல்லையா, அந்த நேரத்தில் கை காலெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் இவங்க ஈவினிங் டைமில் அந்த பள்ளிவாசலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற அந்த நேரத்தில் தான் பார்க்குறாங்க காலெல்லாம் பயங்கரமாக வீங்கி இருக்கு. அப்படியே கால் ரொம்பவே பாரமாக இருக்குது, காலை எட்டி வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், நீ அப்படியே மெதுவாக வா அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக நிவேதாவோட அம்மாவும் அப்படியே நிவேதாவும் 2 பேரும் பள்ளிவாசலுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த பள்ளிவாசலோட அந்த வாசப்படி மிதிக்கும் போதே இந்த நிவேதா அப்படின்றவங்களுக்கு அப்படியே ஒரு உடம்பே ஃப்ரீயான மாதிரி, அந்த வலிகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மெதுவா அப்படியே அந்த பாய்ங்கெல்லாம் ஓதிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தொழுகை நேரம் அப்படியே அவங்களோட கடவுளை வணங்கிட்டு இருப்பாங்க. வணங்கி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 6 மணி 6:30க்கு மேலதான் அந்த தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அங்க நமக்கு எப்படி பூசாரி மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பாய் வந்து ஹெட்டா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லி இப்படிதான் நடந்த விஷயம் அப்படின்னு நிவேதா வாயாலேயே சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பாயும் என்ன சொல்றாருன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே நிவேதாவுக்கு வந்துட்டு மந்திரங்களெல்லாம் சொல்லி அப்படியே ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு தாய்த்து ஒண்ணு இப்பவே கட்டியாகணும், இப்ப விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பிரச்சனையாகிரும், அதனால இப்பவே தாய்த்து ஒண்ணு கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட் படுத்துறாரு. என்னடா இது பாய் இப்படி சொல்றாரு, இவங்க வந்து ஆல்ரெடி நிறைய விஷயத்துக்காக இங்க வந்து அந்த பாய் கிட்ட ஓதிட்டு போயிருக்காங்க. அது அந்த பயந்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து அந்த பாய்ங்கள்ட்ட வந்து ஓதிட்டு போனா சரியாயிரும் அப்படின்னு இவங்க நிறைய டைம் வந்திருக்காங்க. ஆனா இந்த பாய் வந்துட்டு ஒரு 3 நேரம் வந்து அந்த இதுல தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் ஓதிட்டு போனீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாரே தவிர இந்த மாதிரி அர்ஜென்ட் படுத்த மாட்டாரு. இவங்க மட்டும் இல்லைங்க, இவங்க ஊருக்காரங்க நிறைய பேர் இந்த பாய் கிட்ட தான் வந்து ஓதிட்டு போவாங்க. அதே போலதான் இவங்களும் நிவேதாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி அர்ஜென்ட் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா 3 நேரம் வந்து தொழுகைக்கு அப்புறம் ஓதிட்டு போனால் சரியாயிரும். ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தேவைப்பட்டால் மட்டும்தான் இவர் வந்து அந்த தாயத்தை கட்டுவார். ஆனால் இப்போ நிவேதாவுக்கு உடனே தாயத்து கட்டியாகணும் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு இவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க பாய் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் இப்போ நீ தாயத்து கட்டலைன்னா உன் பொண்ணுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, இந்த பொண்ணு படுக்கையாக
வாங்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, உன்னோட இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் தாயத்தெல்லாம் கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயத்தை கட்டிட்டு வராங்கங்க. இன்னும் 2 நேரம் நீங்கள் தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு வரணும், காலையிலையும் சாயந்தரமும் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க நிவேதாவும் அப்படியே அவங்க அம்மாவும் 2 பேருமே தாயத்து கட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த நிவேதாவோட கால் வீக்கமாக இருந்துச்சு இல்லையா, அதுக்கு இவங்களும் அப்படியே இந்த ஒத்தடம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த சுடுதண்ணியில் வச்சு கால் அப்படியே கொஞ்சம் நேரம் வெதுப்பாக வைக்கிறது, இவங்களும் என்னென்னமோ பண்ணியிருக்காங்கங்க. ஆனால் அந்த வீக்கம் குறையவே இல்லை. திடீர்னு அந்த வீக்கம் எப்படி வந்துச்சுன்னும் புரியவே இல்லை. ரொம்ப தூரம் கூட நடக்கலையே, ஒரு 3 கிலோமீட்டர் தானே நடந்தோம். இது நிறைய டைம் அவங்க நடந்து வந்திருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி வீங்கினதே கிடையாது. அதுக்கப்புறம் இவங்களும் அடுத்த நாள் காலையில் நேரமாகவே எந்திரிக்கிறாங்க. 5:30 எந்திரிச்சு மீண்டும் இந்த பள்ளிவாசலுக்கு போகணும் இல்லையா, பாய் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. அப்பவும் ஓதி விட்டுட்டு நீங்கள் சாயந்தரமும் கண்டிப்பாக வரணும், மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த சாயந்தர நேரம் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போயிருங்க, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மீண்டும் அறிவுரை சொல்லி அதுக்கப்புறமா தான் அனுப்பியிருக்காங்க. அதே போல் அன்னைக்கு அப்படியே காலையில் போயிட்டு மீண்டும் இந்த நிவேதா அப்படின்றவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கி எழும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த வீக்கம்லாம் கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. கை கால் வலி, அந்த கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, சாயந்தரமும் நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பாக எல்லாமே சரியாகிரும் அப்படின்னு நம்பிக்கையோட அன்னைக்கு ஈவினிங்கும் அங்கே போயிட்டு ஓதிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அப்படியே இவங்களுக்கு அந்த கை கால் வீக்கம் அந்த வலிகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த வலிகள் எதுவுமே இல்லாமல் வீக்கமும் அப்படியே சட்டுன்னு குறைஞ்சிருச்சு. எப்படி குறைஞ்சிச்சுன்னு இந்த நிவேதா அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 மணி நேரத்தில் அவ்வளோ வீக்கமும் கம்மியாயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த நிவேதா அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்த கை கால் வலி, காய்ச்சல், அந்த கால் வீக்கம் எல்லாமே அப்படியே குறைஞ்சிருச்சுங்க. அடுத்த நாள் காலையில் இன்னுமே இவங்க ரொம்பவே ஃப்ரீயாக எப்பவும் போல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வு என்னோட வாழ்க்கையில் எனக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த பிறகு நடந்துச்சு சிஸ்டர். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வழியாக நான் லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் தெரிஞ்சவங்க வீட்லேயே இருந்தாலும் இருப்பேனே தவிர அந்த வழியில் இறங்கி நான் வரவே மாட்டேன். அப்படியே நான் வர வேண்டிய கட்டாயமாக இருந்தால் கூட எங்கள் அப்பாவை வர சொல்லி முன்னாடி அந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் பஸ்ஸே ஏறுவேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நிவேதா அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நான் இப்போது அதே கம்பெனியில் திருச்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் திருச்சியிலே ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு வரதா இருந்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நிவேதா அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு நிவேதா அப்படின்றவங்களுக்கு 2018 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேலும் இந்த நிவேதா அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாமளும் நம்மளோட சார்பாக அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு கமெண்ட்ஸும் என்னோட அடுத்த லெவலுக்கு என்னோட அந்த மிஸ்டேக்குகள்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது திகிலான அமானுஷங்கள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பி வைக்கலாங்க. முடியல அப்படின்னா வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பி வைக்கலாம். கண்டிப்பாக அந்த சம்பவம் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா பாய்.